உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எக்ஸோடஸ் டிவி அருளுரை துளிகள் வழியாக இந்த நல்ல வேளையில் உங்களை வாழ்த்துகிறோம். ஜீவ விருட்சம், ட்ரீ ஆஃப் லைஃப். வேத புத்தகம் ஜீவ விருட்சத்தில் ஆரம்பமாகி ஜீவ விருட்சத்தில் நிறைவடைகிறது. அதாவது நித்தியம் வரைக்கும் நம்மை கொண்டு செல்கிறது என்று கூறலாம். அதாவது வேத புத்தகத்தின் ஆதியும் அந்தமும் ஆகிய ஜீவ விருட்சமாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையே இது சுட்டி காட்டுகிறது. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் இவ்விதமாக கூறுகிறது: தேவனாகிய கர்த்தர் பார்வைக்கு அழகும் புசிப்புக்கு நலமுமான சகலவித விருட்சங்களையும் தோட்டத்தின் நடுவிலே ஜீவ விருட்சத்தையும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தையும் பூமியில் இருந்து முளைக்க பண்ணினார். ஏதேன் தோட்டத்தின் நடுவிலே ஜீவ விருட்சம். வேதத்தினுடைய இறுதி வசனமாகிய வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் நகரத்து வீதியின் மத்தியிலும் நதியின் இரு கரையிலும் 12 விதமான கனிகளை தரும் ஜீவ விருட்சம் இருந்தது. புதிய எருசலேம் நகரத்தின் மத்தியில் ஜீவ விருட்சம். ஆதியாகமம் புத்தகத்தில் ஏதேன் தோட்டத்தின் மத்தியில் ஜீவ விருட்சம். வெளிப்படுத்தின விசேஷத்தில் புதிய எருசலேம் நகரத்தின் மத்தியில் ஜீவ விருட்சம். அதோடு சேர்ந்து கல்வாரி மலையில் நாட்டப்பட்ட சிலுவை மரத்தையும் இன்றைக்கு நாம் சிந்திக்க போகிறோம். எங்களை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான எக்ஸோடஸ் டிவி நண்பர்களே, சகோதர சகோதரிகளே, இந்த ஜீவ விருட்சம் ஏதேன் தோட்டத்தில் வைக்கப்பட்டிருந்தது நம்ம எல்லாருக்கும் தெரியும். முதல் மனிதனாகிய ஆதாம் பாவம் செய்தபடியால், கர்த்தருடைய கட்டளையை மீறினபடியால் வேதம் கூறுகிறது, அவர் மனுஷனை துரத்தி விட்டு ஜீவ விருட்சத்துக்கு போம் வழியை காவல் செய்ய ஏதேன் தோட்டத்துக்கு கிழக்கே கேருபீன்களையும் வீசிக்கொண்டிருக்கிற சுடரொளி பட்டயத்தையும் வைத்தார். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். ஆகவே மனிதன் துரத்தப்பட்டான். ஜீவ விருட்சத்துக்கு போகும் வழியை அவர் காவல் செய்தார் என்று சொல்லி நம்ம படிக்கிறோம். ஆனால் வேத புத்தகத்தினுடைய இறுதியிலே ஒரு ஜீவ விருட்சத்தையும் நாம் பார்க்கிறோம். அதே வேளையில் 2 விதமான இந்த மரத்தினுடைய செயல்பாடுகளையும் நாம் இங்கு பார்க்க போகிறோம். உங்களுடைய கசப்பான வாழ்க்கைக்கு காரணமான பாவத்தை கழுவி சுத்திகரித்து உங்கள் வாழ்க்கையை மதுரமாக மாற்றும் ஜீவ விருட்சத்தை குறித்து நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். யாத்திராகமம் புத்தகம் 15ஆம் அதிகாரம் 22லிருந்து ஒரு சில வசனங்களை நாம் சிந்திப்போமானால், மோசே இஸ்ரவேல் ஜனங்களை சிவந்த சமுத்திரத்திலிருந்து பிரயாணப்படுத்துகிறான். அவர்கள் சூர் வனாந்தரத்திற்கு புறப்பட்டு போய் 3 நாள் வனாந்தரத்தில் தண்ணீர் கிடையாமல் நடந்தார்கள். அவர்கள் மாராவில் வந்த பொழுது மாராவின் தண்ணீர் கசப்பா இருந்ததினால் அதை குடிக்க அவர்களுக்கு கூடாது இருந்தது. அதனால் அவ்விடத்திற்கு மாரா என்று பெயரிடப்பட்டது. அப்பொழுது ஜனங்கள் மோசேக்கு விரோதமாக முறுமுறுத்து என்னத்தை குடிப்போம் என்று அவர்கள் முறுமுறுத்தார்கள். மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறான். அப்பொழுது கர்த்தர் மோசேக்கு ஒரு மரத்தை காண்பித்தார். அதை அவன் தண்ணீரில் போட்டவுடனே, அந்த மரத்தை வெட்டி தண்ணீரில் போட்டவுடனே அது மதுரமான தண்ணீராக மாறிற்று என்று சொல்லி யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். உங்களுடைய என்னுடைய கசப்பான வாழ்க்கையை மாற்றுகிற ஒரு மரம், மாராவின் அந்த கசப்பான தண்ணீரை மதுரமாக மாற்றின அந்த மரம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சுட்டி காட்டுகிறது. மாத்திரமல்ல, வேத புத்தகத்தை நீங்கள் தொடர்ந்து வாசிப்பீர்களானால் தூக்கி எடுத்த ஜீவ விருட்சம். 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரத்தில் ஒரு சம்பவம் இருக்கிறது. 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 1லிருந்து சில வசனங்களை நாம் வாசிப்போமானால், தீர்க்கதரிசிகளின் புத்திரர் எலிசாவை நோக்கி, இதோ நாங்கள் உம்முடன் குடியிருக்கிற இந்த இடம் எங்களுக்கு நெருக்கமாக இருக்கிறது. ஆகவே நாம் யோர்தான் மட்டும் போய் அவ்விடத்தில் ஒவ்வொருவர் ஒவ்வொரு உத்திரத்தை வெட்டி குடியிருக்க எங்களுக்கு ஒரு இடத்தை உண்டாக்குவோம் என்று அவர்கள் அங்கு புறப்பட்டு போறாங்க.
அவர்களில் ஒருவன் எலிசாவிடம் நீரும் என்னோடு கூட வர வேண்டும் என்று சொன்ன பொழுது எலிசாவும் புறப்பட்டு போகிறான். அவர்கள் அங்கு போனார்கள். யோர்தான் நதி அருகே மரங்களை வெட்டினார்கள். அப்படி ஒருவன் ஒரு உத்திரத்தை வெட்டி வீழ்த்துகையில் கோடரி, அவனுடைய கோடரி இரும்பினால் செய்யப்பட்டது, அந்த கோடரி தண்ணீரில் விழுந்தது. உடனே அவன், ஐயோ என் ஆண்டவனே, இது இரவலாக வாங்கப்பட்டதே என்று சொன்ன பொழுது தேவனுடைய மனுஷன் கேட்கிறான். 2 ராஜாக்கள் 6:5-6 தேவனுடைய மனுஷன் அது எங்கே விழுந்தது என்று கேட்டான். அந்த இடத்தை காண்பித்த போது ஒரு கொம்பை வெட்டி, ஒரு மரத்தை வெட்டி அங்கே எரிந்து அந்த இரும்பை மிதக்க பண்ணினான். 2 ராஜாக்கள் 6:7 அதை எடுத்துக்கொள் என்றான். அப்படியே அவன் தன் கையை நீட்டி அதை எடுத்துக்கொண்டான். உங்கள் பாவத்தினால் படுகுழிக்குள் விழுந்து அமிழ்ந்து போன உங்களை தூக்கி எடுத்த ஜீவ விருட்சம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான நண்பர்களே, சிலுவை மரத்தை நோக்கி பாருங்கள். இந்த கல்வாரி சிலுவை மரத்தில் தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய ஜீவனை கொடுத்தார். உங்களுடைய கசப்பான பாவ வாழ்க்கையை மாற்றும்படியாக, உங்களுடைய பாவ வாழ்க்கையில் அமிழ்ந்து போன உங்களை தூக்கி எடுத்து நிறுத்தும்படியாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய ஜீவனை கொடுத்தார். மரித்தாரே என் ஆண்டவர் சிலுவையில் தானே, மரித்தாரே என் இரட்சகர் ஆயனக்காகவே, மரத்தில் தொங்கி ஜீவனை விட்டார் என் இயேசுவே, உனக்கு தான் பலியை கொடுத்தார் பாவியே. மரத்தில் தொங்கி ஜீவனை விட்டார். ஜீவ விருட்சமாய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு ஜீவனை கொடுக்கும்படியாக தம்முடைய ஜீவனை கல்வாரி சிலுவையில் விட்டார். மரத்தில் தொங்கி ஜீவனை விட்டார். அவரை நாம் இந்த நாளிலே நோக்கி பார்ப்போம். உங்களுடைய கசப்பான வாழ்க்கையை அவர் மதுரமாக மாற்றுவார். உங்களுடைய விழுந்து போன வாழ்க்கையை அவர் மறுபடியும் தூக்கி நிறுத்துவார். அவர் அண்டை வாருங்கள். சிலுவை நிழலில் அனுதினம் அடியான் சாய்ந்து இளைப்பாறுவேன். அவருடைய ஒரே பேரான குமாரனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை மரணத்தை விசுவாசியுங்கள், நினைவு கூறுங்கள், அவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுங்கள். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.